குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆடி மாதம் கடகராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கடகராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கடகராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ரொம்ப அற்புதமான ஒரு கிரகச்சேர்க்கை ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மாதம் தான் அந்த மாதம். அப்படி என்ன சார் அப்படின்னா, ராசிக்குள்ளேயே குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறாரு, கூடவே சூரியன். இது சிவ ராஜயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகநிலை, கிரகச்சேர்க்கை. சூரியன் குருவை கடந்து வரும்போது அஸ்தமனமாகும் இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் அது சிவராஜயோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. ராசிக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரனும் கேதுவும் இணைவு பெற்றிருக்கிறாங்க. அதே போல ராசிக்கு 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கலத்திர ஸ்தானாதிபதி இந்த மாதம் வக்ரம் அடைய போறாரு 9ஆம் இடத்துல இருந்து. ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு, ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய், ராசிக்கு 12ஆம் இடத்துல புதன் பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, ஆடி மாதம் 7ஆம் தேதி 23/7/2026 அன்னைக்கு புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடையுது. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. ஆடி 10ஆம் தேதி 26/7/2026 அன்னைக்கு சனி பகவான் வக்ரம் அடைய ஆரம்பிக்குது. பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சனி வக்ரம் அடைய ஆரம்பிக்குது. ஆடி மாதம் 16ஆம் தேதி ரொம்ப முக்கியமான விஷயம், சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 1/8/2026 அன்னைக்கு அங்கே சுக்கிரன் நீசம் அடையுது. 4ஆம் அதிபதி 3ல் நீசம் அடையுது. ரைட். அடுத்ததாக ரொம்ப முக்கியமான நிகழ்வு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம், செவ்வாயினுடைய பயிற்சி. ஏன்னா உங்களுக்கு யோகாதிபதி அவர் இல்லையா. ஆடி மாதம் 17ஆம் தேதி 2/8/2026 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு அந்த செவ்வாய் பயிற்சி ஆகிறார். அடுத்ததா ஆடி மாதம் 20ஆம் தேதி 5/8/2026 அன்னைக்கு புதன் பகவான் உங்க ராசிக்குள்ள வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. புதன் ராசிக்குள்ள இருந்தால் திக்பலம் அர்த்தம். ஆல்ரெடி குரு திக்பலமா இருக்கிறார், அதை நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள், மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். அதே போல ஆடி 1ஆம் தேதி சூரிய பயிற்சி இருக்குது. சூரியன் உங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து ராசிக்குள்ள அமரக்கூடிய அமைப்பு. இந்த மாதம் முழுக்க சூரியன் உங்க ராசிக்குள்ள தான் இருப்பார். ஏன்னா மாத கிரகமான சூரியனை வச்சுட்டு தான் மாத பலனே நம்ம கணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. சூரியனுடைய நகர்வு தான் ரொம்ப முக்கியம் மாத பலனை பொறுத்தளவுக்கு தமிழ் மாதங்களில். ஏன்னா சூரியன் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு நகர்றது தான் ஒரு மாதத்துலேருந்து இன்னொரு மாதம் பிறக்குது அப்படிங்கிறது நம்ம தமிழில் அது ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இப்போ அது முக்கியமான கிரகம் சூரியன் தான். ஓகே. ஸோ இப்போ கிரகங்களுடைய பயிற்சி பார்த்துட்டோம், தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் என்னன்னு பார்த்துட்டோம். இதை வச்சுட்டு தான் நம்ம பதிவு பண்ணுறோம் இப்படியெல்லாம் நடக்கு அப்படின்னு. இப்போ நம்ம சொல்லக்கூடிய கிரகங்களுடைய தசாபுத்தி அந்தரங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடந்துட்டு இருந்ததுன்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அப்படியே கரெக்டாக நடக்கும். உங்களுக்கு இப்படி தசாபுத்தி இல்லாத பட்சத்துலையும் அதே போல நடக்கும். ஆனால் வாழ்வியல் மாற்றங்களில் பெரிய நன்மைகளையோ தீமைகளோ அது ஏற்படுத்தாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். ஓகே. முதல்ல சூரியன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி, தனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய, உங்களுக்கு பொருளாதாரம் எப்படி இருக்கும், என்ன ஏது, எப்படி பேசுவீங்க, என்ன பழக்க வழக்கம் இருக்கும் உங்ககிட்ட, உங்களுடைய முகதோரணை எப்படி இருக்கும், பார்க்கறக்கு எப்படி இருப்பீங்க, இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய கிரகம் சூரியன். அவர் ராசிக்குள்ள அமர்றார். இப்போ ராசிக்குள்ள சூரியன் இருக்கு அப்படிங்கிறது உங்களை பிரபலப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான். நீங்க யாரு, உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத வெளிப்படையா 4 பேருக்கு முன்னாடி போட்டு உடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். அப்போ உங்களுடைய எண்ணங்கள், செயல், சிந்தனை எல்லாமே நேர் அமைப்புகள் இருக்கும்போது, அதாவது பாசிட்டிவான ஒரு சூழல் இருக்கும்போது இந்த மாதம் உங்களுக்கு பாசிட்டிவாக அமையும். உங்களுடைய செயல் எல்லாமே மற்றவங்களுக்கு பாசிட்டிவாக தெரியும். ஏதாவது உங்ககிட்ட திருட்டு பெறட்டு, சில மறைக்கக்கூடிய தன்மை, ரகசியங்கள் மிகுந்த நபராக இருந்தீங்கன்னா
உங்களுடைய ரகசியங்கள் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பொதுவாக நம்ம சொல்லிடலாம். ஆனால் சூரியன் ராசியில் இருக்கும்போது பொருளாதார ரீதியாக இது நாள் வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய கடகராசியாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் பொருளாதார ரீதியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறும். வருமானம் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பாக சொல்லுது. நீங்கள் என்ன வேலை செஞ்சீங்க, என்ன தொழில் செய்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி வருமானம் உங்களை தேடி வரும். ஏதோ ஒரு வகையில் இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய வருமானம் ஒரு படி 2 படி மேலே தான் இருக்குமே தவிர கீழே போகாது. ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது, மனதிற்குள் காதல் எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் அதிகமாக யோசிப்பீங்க, பிடிச்ச விஷயங்களை செய்யணும்னு நினைப்பீங்க, அதுக்கான முயற்சிகள் எடுப்பீங்க, அதை வெளிப்படையாகவும் பேசுவீங்க, அதை செய்யவும் செய்வீங்க. இருதயம் சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு இதுதான் பிரச்சனை, இதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தால் சரியாயிரும் அப்படிங்கிற அளவுக்கு துல்லியத்தன்மை கிடைச்சிடும் மருத்துவத்தில். இப்போ மருத்துவ ரீதியாக பாதிப்பில் இருக்கக்கூடிய, உடல் ரீதியாக மன ரீதியாக பாதிப்பு இருக்கக்கூடிய நபர்களுக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். அந்த நோயிலிருந்து ரெக்கவர் ஆகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை கொடுத்துருது. நல்ல விஷயம். ரெண்டாவது, குடும்ப உறுப்பினர்கள், உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் உங்களுக்கு எது நல்லதோ, எது உங்களுக்கு சாதகமான விஷயமோ அதை மட்டுமே செய்ய காத்திருக்கிறாங்க. உங்களுக்கு எகென்ஸ்டாக இருக்கிற விஷயத்தை அவங்க அப்படியே ட்ராப் பண்ணிட போகிறாங்க. உங்களுக்கு எதெல்லாம் ஃபேவர், நீங்கள் எதெல்லாம் உங்களுக்காக அவங்க செஞ்சால் நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் ஒரு பிரபலமாவீங்க, நீங்கள் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் அடுத்த கட்டத்தை நோக்கி போகுது அப்படிங்கிறத யோசித்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் செய்யக்கூடிய ஒரு அம்சமாக இருக்குது. நல்ல விஷயம் அது. அதே போல் தாய் வழி உறவுகள் மூலமாக பொருளாதார ரீதியான உதவிகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்குது. ரைட். மேலும் என்ன சொல்லலாம் அப்படின்னா, மற்றவர்களுடைய பார்வைக்கு உங்களுடைய தீமைகள், உங்களுடைய கெட்ட பழக்க வழக்கங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அது வெளிப்படையாக தெரியாமல் நல்லது மட்டுமே வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒரு அமைப்பாக மாறுது. 2ஆம் அதிபதி 6 கூடையரோட சேர்ந்து லக்னத்தில் ராசியில் இருக்கிறார். அப்படிங்கும்போது பொருளாதார ரீதியாக சிக்கல்கள் சரியாகி கடன் அமைப்புகள்லையுமே கடன் குறைவதற்குண்டான ஒரு சூழலையும் சொல்லுது. எப்போவோ ஏதோ ஒரு சூழலில் நீங்கள் பண்ண நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பெரும் உதவியாக இருக்கக்கூடிய அமைப்பாக மாறுது. அதாவது தெய்வ அனுகிரகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, கரணம் தப்புனா மரணம், அந்த ஒரு செகண்டில் நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எதிர்பாராத நேரத்தில் நல்ல காரியங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. அது உங்களை பெரிய பாதிப்புலேருந்து வெளியே கொண்டு வந்துடுது. ஸோ அது நல்லா இருக்கு. பதவிக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்கிறீங்க, ஒரு பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கணும், ஒரு பதவி கிடைக்கணும், வேலையில் அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும்னு முயற்சி எடுத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த முயற்சிக்கான பலன் இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஒரு பதவி கிடைக்கிறது, ஒரு அடுத்த கட்டத்தை உங்களை கொண்டு போய் உட்கார வைக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலை, உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய மேலதிகாரிகள் உங்களிடம் ஆலோசனை கேட்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் திறம்பட செயல்படக்கூடிய மாதமாகவும் இது காட்டுது. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதே போல் குழந்தை இல்லாத நபர்களுக்கு குழந்தைக்காக மருத்துவ செலவுகளை ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற அமைப்புகள் இருக்கிற பட்சத்தில் செய்தீங்கன்னா குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாக செவ்வாயினுடைய நகர்வு உங்களுக்கு குழந்தைக்கான மருத்துவ செலவுகளை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தை கொடுக்கும். என்ன ஏதுங்கிறத பின்னர் டீட்டெயிலாக பார்க்கலாம். சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் ராசிக்குள்ளே இருக்கிறதுனால கண் சம்பந்தமான பாதிப்புகள் போவதற்கு வாய்ப்புகளை சொல்லுது. அப்போ கண்ணில் ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா என்ன ஏதுங்கிறத பார்த்துக்கங்க, உடனே அதை சரி பண்ணிக்கிறது. தலைவலி வர்றது, கண் சம்பந்தமான பாதிப்புகள் வர்றது, இதெல்லாம் இந்த மாதம் போகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. ஆல்ரெடி உடம்பு சூட்டு உடம்பாக இருக்கிற அப்படிங்கிற பட்சத்தில் உடல் சூட்டை குறைப்பதற்கான ஆகாரங்கள் எடுத்துக்கணும். இல்லைன்னா காய்ச்சல், தலைவலி இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வயிறு சம்பந்தமான தொந்தரவுகளும் போகும் அப்படிங்கிறத சொல்லுது. அப்போ இதெல்லாம் இருக்கு. ஆனால் சூரியன் ராசிக்குள்ள இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது என்ன செய்ய காத்திருக்கு அப்படின்னா, தேவையில்லாத கோபத்தையும் ஈகோவையும் தற்பெருமையும் தர காத்திருக்கிறது. அப்போ சில விஷயங்கள்ல நீங்க கோபப்படுறது அப்படிங்கிறது கூடாது. ஒரு நிதானம் தேவை. அவசரப்படக்கூடாது. நான் தான் பெருசு, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக போக வேண்டிய ஒரு காலகட்டம். ஏன்னா சூரியன் ஆக்ரோஷத்தையும் அவசரத்தையும் கோபத்தையும் தற்பெருமையை பேசக்கூடிய எண்ணத்தையும் தான் மட்டுமே ஒரு நல்ல சூழலில் இருப்பது போல ஒரு உணர்வையும் சூரியன் தருவார். கூடவும் குருவும் இருக்கு. அதில் நம்ம கொஞ்சம் அதை நம்ம இந்த சூழ்நிலையில் அதை மற்றவங்களுக்கு அட்வைஸாகவும் பண்ணிட்டு இருப்போம். தேவையில்லாத விஷயங்களை பேசுவோம்.
நம்ம கடந்து வந்த பாதைகள் அது இதுன்னு சொல்லி போட்டு அடுத்தவங்ககிட்ட நிறைய விஷயங்களை பேசுவோம். அதை கம்மி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது சொல்லுது. இல்லை அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதார ரீதியான முன்னேற்றம் கிடைக்காமல் போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு சாதகமா இருக்காங்கன்ற வார்த்தையை சொன்னேன். என்னன்னா நம்ம கோபதாபங்களையும் ஈகோவையும் காட்டும்போது குடும்ப உறுப்பினர்கள் கூட உங்களுக்கு பகைவரா மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. இந்த அவசரத்தினாலையும் ஆக்ரோஷத்தினாலையும் கோபத்தினாலையும் அதை புரிஞ்சுக்குங்க. கணவன் மனைவி உறவு அப்படிங்கும்போது இங்க ரொம்ப முக்கியமான விஷயம், சூரியன் ராசிக்குள்ள இருக்கார், 2ஆம் அதிபதி ராசிக்குள்ள இருக்கும்போது 1000 சண்டை கட்டினாலும் உடல் தேவைக்காக சுகத்திற்காக கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை மறந்து ஒன்று சேரக்குண்டான ஒரு அமைப்பை சொல்லுது. சப்போஸ் சண்டை கட்டி பிரிஞ்சே இருக்கிறீங்க அப்படிங்கிற அமைப்பா இருந்தாலும் சரி பரவாயில்ல, இப்போ அவர்கள் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத உணரக்கூடிய ஒரு அமைப்பா சொல்லுது. சொல்ல காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். சொல்ல காப்பாற்றுவீங்க, அதை செஞ்சும் காட்டுவீங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. மற்றவர்கள் உங்களை ஏமாற்ற முடியாது. இதுக்கு முன்னாடி கடகத்தை ஈஸியாக ஏமாத்துற மாதிரியான ஒரு அமைப்புகளாக இருந்தது. ஏன்னா அது தாய் உள்ளம். அது கடகம் அப்படிங்கிறது தாய் உள்ளம். அம்மாட்ட போய் அம்மா இப்படி இருக்கு அப்படி இருக்கு நீங்கள் எந்த பொய்ய சொன்னாலும் நம்பிட்டு ஐயோ புள்ள கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி போட்டு இருக்கிறதெல்லாம் நம்மளுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய ஒரு உயர்ந்த உள்ளம் தான் தாய் உள்ளம் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட தாய் உள்ளம் இப்போது கடின மனமாக மாறும். உங்கள்கிட்ட ஈஸியாக அது இதுன்னு சொல்லி ஏமாற்றிட முடியாது. ரொம்ப தெளிவாக கிளியராக எது லாஜிக் எது சரி அப்படிங்கிறத மட்டும்தான் பார்ப்பீங்க. இந்த சிம்பத்திக்கு இங்கே இடம் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுறேன். அதே போல் உங்களுடைய வேலையை நீங்கள் செஞ்சால் போதும் இல்லையா? சூரியன் ராசிக்குள் இருக்கும்போது உங்களுடைய வேலையை நீங்கள் செஞ்சு உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்தை அதிகரிக்கிறதுக்கு உங்கள் குடும்பத்தை வளர்ச்சிக்கு பாடுபடுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஆனால் சூரியன் ராசிக்குள் இருக்கும்போது என்னென்னா உங்கள் வேலையை விட்டு போட்டு உங்களோட வேலை பெண்டிங்கில் இருக்கும், மற்றவங்களுக்காக போய் ஒர்க் பண்ணிட்டு வேலை செஞ்சுட்டு உங்களுடைய உடலையும் மனதையும் உங்களுடைய பொன்னான நேரத்தையும் செலவழிச்சுட்டு இருப்பீங்க. உங்களோட வேலை பெண்டிங்கில் இருக்கும்போது அடுத்தவங்களுக்கு போய் உதவணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும் இல்லையா? தானம் பண்ணுறது அப்படிங்கிறது காசு பணம் கொடுத்தா சம்பாரிச்சுக்கலாம் முடிச்சுக்கலாம். ஆனால் உங்களுடைய நேரத்தை தானம் பண்ணீங்க அடுத்தவங்களுக்கு அப்படின்னா அந்த திருப்பி எடுக்கவே முடியாது இல்லையா? இன்னைக்கு ஆடி 1ஆம் தேதி வைங்களேன், இன்னைக்கு மற்றவங்களுக்காக வேலை செஞ்சீங்கன்னா மறுபடியும் அந்த ஆடி 1 2026 வரக்கூடிய ஆடி 1 திரும்ப வரவே வராது. இப்போ நேரத்தை தியாகம் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது அடியனுடைய வேண்டுகோளாக இருக்கு. ரைட்? பொருளாதார மேன்மையெல்லாம் உண்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நினச்சதை சாப்பிட முடியும், சூடாக தான் சாப்பிடுவீங்க, அதில் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? உடல் சூடை கம்மி பண்ணிக்கணும், எதுலேயும் அவசரம் கூடாது. அவசரப்பட்டு நல்லா நடக்கக்கூடிய காரியங்களை கூட நம்ம கெடுத்துட்ருவோம். இந்த அவசரம் வேண்டாம் அப்படிங்கிறது சொல்லுது. ஆனால் கடின மனம் இருக்குதுன்னு சொல்லிட்டேன். ஆனால் மற்றவங்களை கஷ்டப்படுத்தி நான் சந்தோஷப்படணும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு துளி கூட இருக்காது அந்த காலகட்டம். மற்றவர்களுடைய கஷ்ட நஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. ஆனால் ப்ராக்டிக்கலாக எதுவோ அதை தான் பண்ணுவீங்க. அதுதான் முக்கியமான விஷயம் இங்கே. சரிங்களா? ஒரு 15-16 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய கடகராசி என்பர்கள் 28-29 வயசுக்குள் இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக குடும்ப ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் உறவுகள் ரீதியாகவும் சின்ன மனக்கசப்பை சந்தித்தே தீரணும் இந்த மாதம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ரைட்? அதே போல் இந்த காலகட்டம் ட்ராவல் தான் என்னோட தொழில். மார்க்கெட்டிங்கில் இருக்கோம், ஏதோ ஒரு ஃபீல்டில் இருக்கிறோம், ட்ராவலிங் தான் உங்களோட பிஸ்னஸ் அப்படின்னா அந்த அலைந்து திரியக்கூடிய வேலை செய்யக்கூடிய அத்துணை கடகராசி என்பவர்களுக்கும் மிகப்பெரிய நல்ல மாற்றம் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பை சொல்கிறது. சும்மாவே உட்கார்ந்து வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு கூட இந்த மாதம் கண்டிப்பாக அலைச்சலை கொடுத்துரும். ஒயிட் காலர் ஜாப்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடிய பேங்க்ல ஒர்க் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எதுனாலும் சரி, எப்படியா இருந்தாலும் இருக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் 200-300 கிலோமீட்டர் வெளியில் போயிட்டு வர்றதுக்குண்டான ஒரு சூழ்நிலை இது ஏற்படுத்தி எந்த மாற்றமும் இல்லை. அரசாங்க அரசியலில் ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை சொல்கிறது. கவர்மெண்ட் வேலைக்காக அரசு வேலைகளுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு சாதகமாக நடக்கணும் அதுக்கான விஷயங்களை செய்யுங்க. ஒரு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறதோ, ஒரு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதோ, ஒரு பிஆர் வாங்கணும்னு நினைக்கிறதோ, ஒரு விசாக்கு ட்ரை பண்ணுறதோ, எதுவாக இருந்தாலும் சரி அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடப்பதை உங்கள் கண்முன்னே பார்க்க முடியும் அப்படிங்கிறது சொல்லுது. சில நபர்களுக்கு மட்டும் இந்த காலகட்டம் இருதயம் சார்ந்த பயம், நம்மளுக்கு அது வந்துருமோ இது வந்துருமோ அப்படின்ற இருதயம் சார்ந்த பயம் இந்த காலகட்டம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு.
ஸோ அது சம்மந்தமாக ஆல்ரெடி உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதுன்னா சரியான மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிறது நல்லது. வெளியே எங்காவது போகிறது வர்றது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது மருந்து மாத்திரைகளை தவறாமல் எடுத்துகிட்டு போகிறதும் நல்லது. சரிங்களா? சில நேரங்களில் உணவு சரியில்லாமல் இருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்துக்காக வாந்தி மயக்கம் வருவதற்கு உண்டான சூழ்நிலைகளை சொல்கிறது. பெரிய லெவலில் பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். ராசிக்குள்ள குருவோட சேர்ந்து சூரியன் இருக்கிறதுனால சூரியன் குருவை அஸ்தமனம் பண்ணிடுவார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையினால நம்மளை போல மற்றவர்களும் இருக்காங்க, அவங்களுக்கும் எல்லாம் தெரியும், அவங்களுக்கும் கொடுக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டியை மதிப்பு மரியாதையை தரணும் அப்படிங்கிற எண்ணம் குறைந்து போவதற்கான வாய்ப்புகளை சொல்லுது. கூட இருக்கிறவங்கள, வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களை, கணவனை, மனைவியை, குழந்தைகளை அவங்களுக்கு உண்டான மரியாதையை கொடுத்து நடத்துறது நல்லது. இல்லை அப்படின்னா அந்த உறவு உங்களுக்கு எகென்ஸ்டாக மாறும். சரியான நேரத்தில் அவங்க கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய உதவிகள் கிடைக்காம போகும். உறவுகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத புரிஞ்சு கோபதாபங்களை கண்ட்ரோல் பண்ணி கூட இருக்கவங்களை மதித்து நடக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு. நிறையா பேர்த்துக்கு இந்த காலகட்டம் ஷேர் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் வரும், சூது இந்த மாதிரி விஷயம், பெட்டிங் கட்டுற இந்த மாதிரி விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட் வரும். ஆனால் அதன் மூலமாக லாபம் இருக்கான்னு கேட்டால் வரக்கூடிய ஆடி 17 வரைக்கும் அதுக்குண்டான விஷயங்களை செய்யலாம், அது உங்களுக்கு சாதகமாக முடியும். ஆனால் ஆடி 17க்கு மேலே அது உங்களுக்கு ஃபேவராக இல்லை அப்படிங்கிறத சொல்லுது. அப்போ என்ன பண்ணணும்? ஆடி 17க்கு மேலே ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட், ஷேர் மார்க்கெட் இன்விசிபிளாக ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு கோல்டு வாங்குகிறோம், ஒரு ஜுவல்லரி ஷாப் போகிறோம், கோல்டு வாங்குறோம்னா காசை கொடுக்குறோம், பொருளை கொடுத்துட்றான். ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் பை பண்ணும்போது அது வெறும் நம்பராக தான் தெரியும், இன்விசிபிளான ஒரு விஷயம் இல்லையா அது. ஸோ அப்படி இன்விசிபிளாக இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லுது ஆடி மாதம் 17க்கு அப்புறம். ரைட்? பண்ணால் அதில் லாஸ் உண்டாகும். ரைட்? பெரிய பெரிய பொசிஷனில் போய் உட்காரணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய அத்துணை கடகராசி என்பவர்களுக்கு, முக்கியமாக அலைந்து திரிந்து வேலை செய்யக்கூடிய ஒரு கடையில் உட்கார்ந்து வேலை செய்ய மாட்டேன் சார், எல்லா பக்கம் போகணும் வரணும் பிடிக்கும், எல்லாத்தையும் நான் தான் பார்க்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும். அதே நேரத்தில் ஒரு 1,00,000 பேர் என்ன 1,00,00,000 பேர் வந்தாலும் தனியாலாம் நின்று அடுத்தவங்களை நிர்வாகம் பண்ணி அவர்களை உங்கள் தோணியில் வேலை வாங்கக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் அதிகமாகும். ஸோ இவங்கள மாதிரி இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பொறுப்புணர்ச்சியோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதன் எப்படி இருப்பான்? 100 பேர் இருந்தாலும் எல்லாத்துக்கும் சமமாக மதித்து பொறுப்புணர்ச்சியோடு நடந்து கொள்ளக்கூடிய மனிதன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது இந்த காலகட்டம் உங்களுடைய குவாலிட்டியில் அது கொஞ்சம் எக்ஸாசிவாக தெரியும், அப்படியே பெரிதுபிடித்து போர்ட்ரைட் பண்ணி காட்டும் அது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சூழலை சூரியன் ஏற்படுத்தி தருவார். சிம்பிளாக கோபதாபங்களையும் அவசரங்களையும் ஈகோவையும் டென்ஷனையும் தற்பெறையும் தவிர்த்துக்கணும். அது இருந்ததுன்னா எல்லாமே உங்களுக்கு சுபம். எக்கனாமிக்கலாக நல்ல மாற்றத்தை இந்த காலகட்டம் பார்ப்பீங்க. இல்லை சார் நான் அப்படி தான் அவசரப்படுவேன், கோவப்படுவேன், நிதானம் இல்லாமல் தான் பேசுவேன், பண்ணுவேன், பிடிப்பேன்னா அப்புறம் வரதை நம்ம அனுபவிச்சுக்க வேண்டியதுதான். சூரிய தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கக்கூடிய நபர்களுக்கு அருமையான மாதம். எந்த சேஞ்சஸில் அருமையான மாதம். தெய்வ அனுகூலம் முழுமையாக நிரம்ப பெற்ற மாதமாக இருக்கும். சூரியனுடைய தசாபுத்தி அந்தரம் இருந்ததுன்னா, அதாவது சூரிய நட்சத்திர ஏதா கிரகன் என்ன தசாபுத்தி கிருத்திகை உத்திரம் உத்திராடத்தில் ஏதா கிரகனை கூட தசாபுத்தி நடத்தலாம், அது ஃபேவராக இருக்கும். ரைட்? அடுத்ததாக சுக்கிரன். இதுதான் ரொம்ப மெயினாக பார்க்கணும். ஏன்னா சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு பாதகாதிபதி, 4-11க்கு அதிபதி, போய் 3ஆம் இடத்துல நீசமாகிறார் ஆடி மாதம் 16ஆம் தேதி 1/8/2026 அன்னைக்கு. இப்போ சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் நீசமாகிறதுனால ஏதாவது நம்மளுக்கு தீமை ஏதாவது இருக்கா சார் அப்படின்னா அதுதான் இங்கே முக்கியமான விஷயமா பார்க்கக்கூடிய ஒரு. ஏன்னா 4 கூடியவர் 3ல் போய் நீசமாயிடுச்சுன்னா என்ன ஆகுங்க? முதல்ல உடல் ஆரோக்கியத்தில் கை வைக்கும். அது கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கை வைக்கும், மருத்துவ செலவில் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற அமைப்புகள்லாம் இருக்குது. ஆனால் இங்கே சுக்கிரன் நீசம் அப்படிங்கும்போது ராசியில் சூரியன் இருக்குது, 3ஆம் இடத்துல சுக்கிரன் நீசமாக இருக்குது. அப்படிங்கும்போது உங்களுடைய விருப்பத்திற்கு உங்களுடைய வாழ்க்கை துணை ஒத்துழைக்காது. சும்மா வெளியில் போயிட்டு வரலாம், 2 பேரும் தனியாக போயிட்டு குழந்தைகள் வந்து இருந்துட்டு போய் படத்துக்கு போயிட்டு வரலான்னு கூப்பிடுறீங்க அப்படின்னா அவங்க அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. உங்களுடைய விருப்பத்திற்கு உங்களுடைய உடல் தேவைக்கு அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. வேற ஏதாவது நல்ல ரீசன் தான் இருக்கும், அது வேணும்னே பண்ணுறது கிடையாது. அப்போது குடும்ப சுகம் அப்படிங்கிறது குறைவிடுவதற்கான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. ஏன்னா சுக்கிரன் நீசமாக இருக்குது 3ஆம் இடத்துல. அப்போது நம்மளுடைய தைரியம், நம்மளுடைய ஆத்ம சக்தி எல்லாமே கொஞ்சம் டவுன் ஆன மாதிரியான ஒரு ஃபீல். என்ன நம்ம சொன்னால் கேட்க மாட்டேறீங்க அப்படின்றது. அதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் மற்றவருடைய பார்வைக்கு சுயநலமிக்க செயலாகவே தெரியும். ஆனால்
நம்மளுக்கு தான் தெரியும், நம்மளுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, யாருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, அது சும்மா எதுவும் செய்யணும்னு செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற நம்மளுக்கு மட்டும் தெரியும். மற்றவங்க உங்களை சுயநலவாதின்னு பேர் சூட்டிடுவாங்க. இந்த காலகட்டம் கவனமாக இருங்க. இயலிசை நாடகத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம், மதிப்பு சற்று குறைவாகவே கிடைக்கும். அப்போது நம்மளுக்கு கொஞ்சம் டவுன்கிரேட் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா, சரியான பாதியில் போகிறது உட்பட 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குன்னா குறுக்கு வழியில் போய் நம்ம வெற்றியை அடைஞ்சிடலான்னு சொல்லி முயற்சி எடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் மனசுக்குள்ளே வரும். தயவு செஞ்சு குறுக்கு வழியில் போயிட வேண்டாம் அப்படிங்கிறது அடியனுடைய வேண்டுகோளாக இருக்குது. நல்லா புரிஞ்சுக்குங்க, குறுக்கு வழியில் போக வேண்டாம் அப்படின்னு. இப்போ ராசிக்குள்ள சூரியன் இருக்குது, 3ஆம் இடத்துல சுக்கிரன். குழந்தைக்காக முயற்சி செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கரு தங்குவதற்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. சுக்கிரன் பலமாக இருந்தது 3ஆம் இடத்துல, சூரியன் ராசிக்குள்ளே இருக்குதுன்னா அது கண்டிப்பாக ஆண் வாரிசு அப்படின்னு சொல்லலாம். இங்கே பலவீனமாக போயிடுச்சு. பலவீனமாக போகும்போது குழந்தை பேரு அப்படிங்கிறது வம்ச விருத்தி இல்லைனாலும் ஒரு பெண் குழந்தைக்காவது பெண் குழந்தை கருவில் வருவதற்கான ஒரு சூழ்நிலைகளை கூட சொல்லுது. சிம்பிளாக கடகராசி என்பவர்கள் இப்போ குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த ஆடி மாதத்தில் குழந்தை பிறக்க போகுது அப்படின்னா பெண் குழந்தையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது சொல்லுது. சரிங்களா? வாழ்க்கை துணையினுடைய குணநலன் உங்களுக்கு எகெயின்ஸ்டாக மாறுற மாதிரி நீங்கள் உணர்வீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, பயப்பட வேண்டாம். சரிங்களா? அப்போது நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட சண்டை கட்டாமல் வாழ்க்கை துணைக்கு அனுசரித்து போகும்போது இந்த பிரச்சனைகளிலிருந்து தீர்வு கிடைக்கிறது அப்படிங்கிறது சொல்லுது. ரைட்? அதே போல் 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது, நீசமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மற்ற பெண்களுடன் பிரியமாக நடந்து கொள்வீர்கள். நல்லா புரிஞ்சுக்குங்க, மற்ற பெண்களுடன் பிரியமாக நடந்து கொள்வீர்கள் வாழ்க்கை துணையை விட்டுட்டு. அப்போ ஆணாக இருக்கும் பட்சத்தில் அது தொந்தரவு கொடுத்துரும். எங்கிட்ட நல்லா பேச மாட்டேன், உங்கள் அத்தை உள்ளகிட்ட மட்டும் நல்லா பேசுகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையை கொடுத்து தேவையில்லாத சந்தேகத்தை வர வைக்கிறதுக்கான ஒரு சூழலாக இருக்குது. கவனம் வேணும். வண்டி வாகனம் மாற்றுறது, வாங்குறது, பிடிக்கிறதெல்லாம் இந்த காலகட்டம் வேணாம். அது உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை கொடுக்காது. வீடு நிலம் விற்கணும்னு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறீங்க, இந்த காலகட்டம் விற்கவே முடியல, ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி. என்னென்னா, தினமும் மகாலட்சுமி தினமும் வழிபாடு பண்ணுங்க. அஷ்டோத்திரம் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லுங்கள், இல்லை கேளுங்க. கண்டிப்பாக அந்த மாதம் வீடோ நிலமோ விற்பதற்குண்டான ஒரு சூழ்நிலையை அது கிரியேட் பண்ணி கொடுத்துரும். நினச்ச அளவுக்கு வருமானத்தை கொடுக்காதுல. ஒரு சென்ட் ஒரு 10 லட்ச ரூபா போகுதுன்னா மார்க்கெட் வேல்யூ அவ்வளோ இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வேலையை விட கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கணும். சுக்கிரன் நீச்சம் கம்மியாக தான் கிடைக்கும். ஆனால் விற்கிறக்கு அது கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக விற்றுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ அது ஒரு சூழலை சொல்லுது. புதிய முயற்சிகள், அதாவது நிறைய வருமானம் கிடைக்கும், நிறைய லாபம் கிடைக்கும் நினச்சிட்டு எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத கிளியராக சொல்லிடுறேன். ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் சுக்கிரன் நீசமாக இருக்கிறாரு. ஸோ சுக்கிரன் நீசமாக இருக்கிறதுனால சில தீமைகள் இருக்கும், நிறைய நன்மைகள் இருக்கும். நன்மைகளையும் சொல்லியிருக்கேன், பார்த்து சரியாக பயன்படுத்திக்கிறணும். அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு ஆடி மாதம் 17ஆம் தேதி. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தொழில் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய அலைச்சல் உண்டு. அலைச்சல் இருக்கிறதுக்கு உங்களுடைய டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். தொழில் சம்பந்தமான தொழிலுக்காக சில செலவுகளையும் செய்வீங்க. அது விரைய செலவாக இல்லாமல் ஆதாயமான செலவாகவே அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரத்தில் குழந்தைக்கு மருத்துவ செலவுகள் வரும். குழந்தை பிறப்புக்காக முயற்சி எடுத்துருக்கிறவங்களுக்கு மருத்துவ செலவுகளை கொடுக்குது. குழந்தைகள் இருக்குது, வேறு குழந்தை ஸ்கூலுக்கு போகிறேன், காலேஜ் போகிறேன், எப்படி இருந்தாலும் சரி குழந்தைகளுக்கு கட்டாயமாக மருத்துவ செலவு வருது. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை வேணும் அப்படிங்கிறது சொல்லுது. இந்த காலகட்டம் லவ் பண்ணுறேன், பிடிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு எல்லாத்துக்கிட்டையும் போய் ப்ரொபோஸ் பண்ணுறதோ சொல்கிறதோ பிடிக்கிறதோ ஆகாது. உங்களுடைய விருப்பங்களை வெளியில் சொல்லாமல் இருக்கும்போது அது சக்ஸஸை கொடுக்குது. விருப்பத்தை வெளியில் சொன்னால் அப்படியே டவுன்கிரேட் ஆகிடுது. அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா உங்களுடைய பாக்கியாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி போய் மறைகிறார் அப்படிங்கும்போது சில மனக்குழப்பங்கள், ஆழ்மனதில் சில குழப்பங்கள் வந்து போகத்தான் செய்யும். அது எந்த மாற்றமும் இல்லை. சுய முடிவுகளை இந்த காலகட்டம் எடுக்கக்கூடாது. ஆடி மாதம் 17க்கு அப்புறம் ஆடி 20 அன்னைக்கு புதன் பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளே வர்றாரு, திக்பலம் ஆகிறாரு. இப்போவும் அதை பண்ணிடலாம் முயற்சி எடுக்கலாம் பிடிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். முயற்சி கண்டிப்பாக விரயத்தை கொடுக்கும். ஆடி மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே ஆபரணங்களும் ஆடைகளும் வாங்குவதற்கான ஒரு சூழலை சொல்லுது. நகை எடுப்பீங்க, சில்வர்லேயோ கோல்டுலேயோ இல்லை ஐமோன்லேயோ ஏதோ ஒன்று உங்களுக்கு ஆபரணங்கள் சேர்க்கை கவரங்கள் கூட வாங்கலாம். புதுதாக ஆபரண சேர்க்கை உண்டாகுது அப்படிங்கிறத சொல்லுது. அதே போல் பேங்க் ரிலேட்டடான வேலைகள் ஏதாவது இருந்ததுன்னா இந்த மாதம் செய்யாமல் தவிர்ப்பது நல்லது. பேங்க் ரிலேட்டடான வேலைகளுக்கு போனீங்கன்னா அலை விடுவாங்க, நேரம் தான் விரயம் ஆகும். உங்களுக்கு பாசிட்டிவாக அது முடியாது. செக்கில் சைன் பண்ணி கொடுக்கறது, யாருக்கா ஜாமீன் கையெழுத்து போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருந்ததுன்னா அதை செய்யாமல் இருக்கிறது நல்லது. அது உங்களுக்கு அன்ஃபேவராக மாறிடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய நன்மைகளும் தீமைகளும். தீமைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில்
சிம்பிளாக வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயங்களுக்கு போயிட்டு டெய்லியும் 2 நல்லெண்ண தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. முக்கியமாக சந்திர ஓரையில் அந்த தீபம் போட்டு வழிபாடு பண்ணிங்கன்னா இன்னும் சிறப்பான பலன்கள் நீ அடைய முடியும். தடைகள் நீங்கி நன்மைகள் நிறைய நடக்க போகும்.